ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்மளுடைய தமிழ் கல்ச்சரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 1 to 1 many to 1 2 கேஸ் எடுத்துக்கிறோம். 1 to 1ல இன்ஜெக்டிவ், many to 1ல சப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இதில் 1 to 1ல பார்த்தீங்கன்னா on to into, many to 1லையும் on to into. ஸோ இதான் கேசஸ். இதில் 1 to 1னா என்னன்னு சொல்லிடுறேன். 1 to 1 அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம், கல்ச்சர். ஸோ அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1 to 1. ஓகேங்களா? அப்போ டொமைன், கோடொமைன் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒரு டொமைன், அதாவது ஏல இருக்கிற ஒரு டொமைனு, ரைட் ஹேண்ட் சைடு பியில் வந்து மேப்பிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவரு கோடொமைன். ஓகேங்களா? அப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இதில் யாராவது எலமெண்ட் விட்டு போயிருந்தால் அவர் வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அதனால் இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டு மேப் ஆகிருக்கணும். அவர் இங்கே எலமெண்ட் விட்டு போயிருக்கலாம், அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ ஏல இருக்கிற எல்லாரும், டொமைனில் இருக்கிற எல்லாரும் மேப்பிங்கில் இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாக அப்படி இருக்கும்போது 1 to 1. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக மேப் ஆகணும். அப்படி மேப் ஆகிருந்தாக்கா அவர் வந்து 1 to 1. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ 1 to 1ல நாம் on to 1 to 1 பார்த்தாச்சு. 1 to 1னா ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ அதனால் அது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஒருத்தருக்கு 2 பேர் சட்டத்துலேயும் கிடையாது, ஃபங்க்ஷன்லேயும் கிடையாது, அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேங்களா? நாட் ஏ ஃபங்க்ஷன் கொடுத்துட வேண்டியது ஆன்சர். ஸோ அப்போ 1 to 1ல on to. இப்போ on toனாலே கண்டிஷன் செக் பண்ணிங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அவர் on to. ஓகேங்களா? அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லைன்னா அவர் into. அப்போ இவருக்கு கண்டிஷன் என்னவோ அந்த ஒரு கண்டிஷன் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்க. ஒரு கண்டிஷன் on toக்கு என்ன கண்டிஷன்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவலாக வரும். அப்படி வந்தால் அவர் யார்? இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ on to ஃபங்க்ஷனுக்கும் இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு on to ஃபங்க்ஷனை பார்ப்போம். 1 to 1 ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ on to ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இதில் ரேஞ்ச் யார், கோடொமைன் யார்? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்லேருந்து வரும். இங்கே எஃப் மேப்ஸ் ஏ டென்ஸ் டு பி, எஃப் மேப்ஸ் ஏ டென்ஸ் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு 1 2 3 4 5 எக்ஸட்ரான்னு கொடுக்க போகிறோம். இங்கே நான் 1 2 3 மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது 1 2s are 2 + 3 5 கிடைக்குது. 2 கொடுக்கும்போது 2 2s are 4 + 3 7 கிடைக்குது. 3 கொடுக்கும்போது 3 2s are 6 + 3 9 கிடைக்குது. மேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ ஏல இருக்கிறது ஒரு எல்லாமே வந்து டொமைன். ஓகேங்களா? பியில் இருக்கிற ஒரு எல்லாருமே வந்து கோடொமைன். அது மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ டொமைன் இவர், கோடொமைன் இவர். கோடொமைன்னா பி, டொமைன்னா ஏ. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கோடொமைனுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இமேஜ். அதை எப்படி இமேஜ்னு வச்சுக்கலாம்னா, ஆரோ மார்க் நம்ம இங்கே தான் போடுவோம். அப்போ இங்கேருந்து வந்து இங்கே வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க. விழுதுன்னா என்ன விழும்? நிழல் தான் விழும். ஷேடோ, அதாவது நிழல் வந்து விழுது, அதுதான் வந்து இமேஜ். நிழல் தான் இங்கே இமேஜ். ஸோ அப்போ இவர் இமேஜ்னா அவருக்கு முன்னாடி எங்கேருந்து வராரோ அவர் தான் ப்ரீ இமேஜ். அப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரீ இமேஜ், பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இமேஜ். இப்போ உங்களுக்கு டொமைன்னாலும் ப்ரீ இமேஜ்னாலும் ஒன்றுங்கிறது தெரியும், அது ஏ. கோடொமைன்னாலும் இமேஜ்னாலும் அவர் பிங்கிறது நல்லாவே தெரியும், பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே. ஓகேங்களா? இப்போது பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன். ஓகேங்களா? இந்த ஆரோ மார்க் இங்கேருந்து வந்து மேப்பிங்கில் வராருங்களா, 1 2 3 இந்த 3 பேர் இங்கே மேப் ஆகிறாங்க. அந்த மேப்பிங்கில் இருக்கிறவர் மட்டும் அவருக்கு பேர் ரேஞ்சு. அப்போ ரேஞ்சுனா மேப்பிங்கில் இருக்கிறவர், மேப்பிங்கில் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் இங்கே இருக்கலாம். அப்படி எதில் இருக்கலாம்? கோடொமைனில் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கனாக்கா அவரெல்லாம் கோடொமைன். அப்போ கோடொமைனில் யாரெல்லாம் மேப்பிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கணும். 1 2 3 இருக்கிறதே கோடொமைனில் 3 பேர் தான். அவங்க 3 பேருமே மேப்பிங்கில் இருக்காங்க. அப்போ கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். ஓகேங்களா? இங்கே ஏ டொமைனில் அதே மாதிரி மேப்பிங்கில் இல்லாமல் ஆள் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடாது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே வந்து பேராக தான் இருக்கணும், ஜோடியாக தான் இருக்கணும். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி கட்டாயம் இருந்தே ஆகணும். ஸோ அது கண்டிஷன் நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 கேஸ் சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு ஆள் இங்கே 2 பேரோட மேப் ஆகக்கூடாது. அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். என்னத்துக்கு? ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே யாராவது ஒரு ஆள் இங்கே 4ன்னு ஒரு நம்பர் போட்டு அவர் மேப் பண்ணாமல் விட்டுட்டான் அப்படின்னாக்கா அதுவும் ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ ஃபங்க்ஷனே இல்லாமல் இருக்கிறது 2 கேஸ் சொல்லிட்டேன்.
இப்போ டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன்ற கேஸ் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன்னா அவர் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே கண்டிஷன் சொல்லியிருக்கேன், ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். ஓகேங்களா? அப்போ ஆன் டு எங்கேருந்து வர்றாருன்னா 1 to 1லேருந்து தான் வராரு, அதில் தான் ஆன் டு வருது. ஸோ இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் 1 to 1 கண்டிஷன் சொல்லிட்டேன். 1 to 1ல் ஆன் டு. ஓகேங்களா? 1 to 1ல் ஆன் டு எப்போ வருவார்? ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருந்தால். அப்போ நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ட்டு வருவார். அவரை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ அதே கேஸ் தான், இதே ஃபங்க்ஷனை இங்கே நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 எக்ஸட்ரான்னு எடுத்துக்கிறேன். அதாவது ரியல் நம்பரில் எடுத்துக்கிறேன். ஏல 1 2 3 மட்டும் எடுத்துக்கிறேன். பியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எக்ஸட்ரா, அது நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை ரியல் நம்பர் ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 2 3 4 9க்கு அப்புறமும் எக்ஸட்ரான்னு போயிட்டு இருக்குதா வச்சுக்கோம். பட் நம்மளுடைய கண்டிஷன் படி மேப்பிங் பார்த்தோம்னா 1 இங்கே கொடுத்தோம்னாக்கா யாருக்கு வந்து மேப் ஆவார்னு செக் பண்ணோம். 1 2 சார் 2 2 + 3 5. அப்போ அந்த கண்டிஷன் படி 1 வந்து 5க்கு மேப் ஆகிறாரு, 2 7க்கு மேப் ஆகிறாரு, 3 9க்கு மேப் ஆகிறாரு. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப்பிங்கில் இருக்கார். அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இங்கே இருக்கிற எலமெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இமேஜ் இருக்குது. அப்போ கோடொமைனில் தனித்தனி இமேஜ் இருக்கிறதால இவர் 1 to 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 to 1ல் இவர் ஆன் டுவா இன்டுவா அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னாக்கா அவர் வந்து ஆன் டுன்னு சொன்னேன். இங்கே ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனான்னு செக் பண்ணுறோம். அப்போ ரேஞ்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேப் ஆகிறாங்க பார்த்தீங்களா, 5 7 9. சரி, இங்கே 4 போட்டேன், இங்கே 4 வராது, இவர் வந்து 5 7 9. இவங்க 3 பேரும் தான் யார்? ரேஞ்சுனா கோடொமைனில் யாரெல்லாம் வந்து மேப்பிங்கில் இருக்காங்களோ 9 7 5 அவங்க 3 பேரும் தான் ரேஞ்சு. அப்போ ரேஞ்சு 3 பேர் தான் இருக்காங்க. பட் கோடொமைனில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 9 மெம்பர்ஸ் இருக்கிறதா வச்சுக்கோம். அப்போ இங்கே கோடொமைனில் 9 பேர் இருக்காங்க. அதில் மேப்பிங்கில் இல்லாமல் 1 2 3 4 5 6 ஒரு 6 எலமெண்ட்ஸ் வந்து மேப்பிங்கில் இல்லாமல் இருக்காங்க. 3 பேர் தான் மேப்பிங்கில் இருக்காங்க. ஸோ அப்போ ரேஞ்சு நாட் ஈக்குவல் டு கோடொமைன். இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரேஞ்சு நாட் ஈக்குவல் டு கோடொமைன்னா இது இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எதில் வராருன்னா 1 to 1 வராரு. இப்போ 1 to 1 எனஃப்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெனி டு 1 அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக அப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 1 to 1 ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணாங்கனாக்கா தனியாக வீடு வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த வீட்டில் குழந்தை புள்ள குட்டிலாம் பிறக்கும். ஸோ அது எத்தனை பேர் பிறகுறாங்களோ எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த குழந்தை பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேணால் தனியாக வீடு கட்டிட்டு போகலாம். ஸோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரம்பேத்தி குழந்தை எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெனி டு 1. எல்லாருமே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருக்கிறது தான் மெனி டு 1. ஓகேங்களா? அவங்க தனித்தனியாக வேணால் வெளியில் போய்க்கலாம். அது வரைக்கும் இன்னும் ஒரு வீடு வேணால் 2 வீடு கட்டுறாங்க. அண்ணன் தம்பி 6 பேர் இருக்காங்கன்னா 2 வீடு கட்டுறாங்கனாக்கா அதில் 3 பேர் ஒரு வீட்டில், இன்னும் 3 பேர் வேறு ஒரு வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3 பேர் ஒரு வீட்டில், 3 பேர் இன்னொரு வீட்டில், அதுதான் வந்து மெனி டு 1. இல்லை எல்லாருமே 6 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுலேயும் ஆன் டூ இருக்குது, இதுலேயும் இன்டூ இருக்குது. ஆன் டூனா ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனு, இன்டூனா ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் மெனி டு 1 to 1க்கும் மெனி டு 1க்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். 1 to 1னா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மேப்பிங்கில் இருக்கணும். மெனி டு 1னாக்கா பல பேர் ஒரு வீட்டில் இருக்கிறது, அப்போ ஃபேமிலியாக இருக்கிறது. பல பேர் ஒரு வீட்டில் இருக்கிறது மெனி டு 1. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இங்கே எஃப் மேப்ஸ் ஏ டென்ஸ் டு பி, ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸில் இருக்கிறதா வச்சுக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கோம். மோஸ்ட்லி உங்களுக்கு 10th புக்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னும்போது எஃப்ங்கிறது எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது எஃப்ங்கிறது ஏ, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பி. இப்போ ஏல -1 1 -2 +2 -1 +1 -2 +2 கொடுக்குறோம். இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு -1 இங்கே எக்ஸ் இருக்கிறதுல போட்டிங்கனாக்கா என்ன வரும்? -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். 1 போட்டிங்கனாலும் 1 ஸ்கொயரும் 1 தான் வரும்.
-2 போட்டிங்கன்னா -2 ஹோல் ஸ்கொயர் போடும்போது 4 தான் வரும், +4 தான் வரும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் +4 தான் வரும். ஸோ அப்போ -2 +1 சாரி -1 +1 ரெண்டு பேரும் சேர்ந்து பியில் யார் கூட மேப்பிங்கில் இருக்காங்க? 1. ஓகேங்களா? அப்போ -1 +1 ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. -2 +2 ரெண்டு பேரும் 4 அப்படிங்கிற ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் எதுவுமே இல்லை, இருக்கிறது ரெண்டு பேர் தான். அப்போ இவர் யார்? கோடொமைன். இவர் யார்? டொமைன். டொமைனில் எல்லாருமே மேப்பிங்கில் இருக்காங்க, அப்போனா இது கட்டாயமாக ஃபங்க்ஷனு. கோடொமைனில் இருக்கிற எல்லாருமே மேப் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இது என்ன ஃபங்க்ஷனு? ஆன் டு ஃபங்க்ஷன். கோடொமைனில் ஏதாவது எலமெண்ட் விட்டு போயிருந்தால் அவர் இன்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இங்கே ரெண்டு பேர் ஒருத்தர்கிட்ட மேப் ஆகிறதுனால பல பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், இது 1 to 1 ஃபங்க்ஷன். இவர் 1 to 1ல் ஆன் டு, இவர் மெனி டு 1ல் ஆன் டு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெனி டு 1ல் இன்டு பார்ப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில எலமெண்ட் இருக்கும். எப்படி இருப்பாங்க? இப்போ இதில் -1 1 2 -2 கொடுக்குறோம். இதில் அதே மாதிரி ரியல் நம்பர் சிஸ்டம் இல்லை நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 எக்ஸட்ரான்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ -1க்கும் +1க்கும் 1 மட்டும்தான் மேப்பிங்கில் இருப்பார். அடுத்தது 2க்கும் -2க்கும் 4 மட்டும்தான் மேப்பிங்கில் இருப்பார். எக்ஸ்ட்ராவாக 2 3 5 6 7லாம் மேப்பிங்கில் இல்லை. அப்போ இவர் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இவர் ஃபங்க்ஷன் தான். ஏன்? டொமைனில் வேணுனாக்கா இந்த மாதிரி விட்டு போயிருந்தால் அவர் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். கோடொமைனில் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் விட்டு போயிருந்தாக்கா மேப் ஆகாமல் இருந்தால் அவர் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? அப்போ டொமைனில் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். டொமைனில் இருக்கிற எல்லாரும் மேப்பிங்கில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ரெண்டு பேர் ஒரு ஆள்கிட்ட ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட போனால் அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் சொன்னேன். இங்கே ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷனில் இது ஆன் டுவா இன்டுவா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஆன் டு அப்படின்னாக்கா கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா இருக்கணும். இது ஃபுல்லாக 1லேருந்து 7 வரைக்கும் கோடொமைன், எக்ஸ்ட்ரானா அதுவும் அவரும் தான். ஸோ இப்போ 1லேருந்து 7 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்குவோம். மேப்பிங்கில் இருக்கிறது யார்? இந்த 1 4 ரெண்டே பேர் தான். அந்த ரெண்டு பேர் தான் யார்? ரேஞ்ச். மேப்பிங்கில் இருக்கிறவர் மட்டும்தான் ரேஞ்சு. இதில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற 7 பேரும் கோடொமைன். ஸோ அப்போ இங்கே என்ன கேஸ் வருது? ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஸோ அதனால் இவர் யார்? மெனி டு 1ல் இன்டு ஃபங்க்ஷன். மெனி டு 1ல் இன்டு ஃபங்க்ஷன். இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். இவர் 1 to 1ல் இன்டு ஃபங்க்ஷன், இவர் மெனி டு 1ல் இன்டு ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த 1 to 1 அண்டு மெனி டு 1. ஸோ இதில் ஆன் டு ஃபங்க்ஷனும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, இன்டு ஃபங்க்ஷனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இது இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது இருக்குது. அது நீங்கள் புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட்னா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னாக்கா இவர் 1 வந்து 1க்கே மேப் ஆகணும், 2 2க்கே மேப் ஆகணும், அவருக்கே மேப் ஆகிட்டு இருக்காங்க. அவர் பேர் தான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேவைப்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.